கொஞ்சம் பத்துக்கடா மாட்டு கரவேலவா மாட்டே கொஞ்சம் பத்துக்கடா அட்டு மல்லி பூத்திருக்க காவல்காரன் பார்த்திருக்கேன் அடம் போட்ட மயில கால தோட்டு மேய பார்த்துதடா மாட்டு கரவேலவா மாட்டே கொஞ்சம் பத்துக்கடா அறிவிப்பு உங்க பாட்டு ஒரு தப்பு இருக்குது. என்னது? மாடாவே மனுஷன் மாறக்கூடாது. ஆமா. அடுத்து என்ன பண்ணணும்? மற்றவங்க பொருள் மேல ஆசை வைக்க கூடாது. மற்றவங்க மனைவி மேல ஆசை வைக்க கூடாது. அது தப்பு இல்ல. மத்தவன் மனுஷ பொண்டாட்டி மேல ஆசை வைக்கிறது தப்பே கிடையாது. வாயை கிண்டாதே நம்ம மாட்டுக்குள்ள வார்த்தை வந்துகிட்டே இருக்கு. ஆமா. இந்த படத்திற்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு. ஒரு பக்கமா படுத்திருக்காதிய கரையா அரைச்சிரும். ஆமா ஆமா. அதனால கொஞ்சம் பிறண்டு படுங்க. அப்படி இல்லைன்னா உட்கார்ந்து இருக்கிறவங்கள படுத்திருக்கிற எழுப்பி விட்டு நீங்க படுத்துக்கங்க. ஷிஃப்ட் மாத்திரியப்பா. ஏதோ ஒரு காணம் கெட்டது. எந்திரிச்சு வீட்டுக்கு போகிறப்பா. எந்திரிச்சாலும் வீட்டுக்கு போகவே மாட்டாங்க. ஆமா. ஏதோ ஒரு காணம் கெட்டது. யார் என்று பார்க்க வேண்டும். தாமரை குள்ளத்தில் தண்ணீர் அடிக்கின்ற மாமர குயிலே. பார்க்கலாம். வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, பிறர் வயிறறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. மனிதன் என்ற போர்வையில் மிருகம் வாழும் நாட்டிலே நீதி என்றும் நேர்மை என்றும் எழுதி வைத்தார் ஏட்டிலே, எழுதி வைத்தார் ஏட்டிலே. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. இங்கே நீ சிரிக்கும் பொன் சிரிப்பு ஆனந்த சிரிப்பு. நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும்போது அங்கு சிரிப்பது யார் அழுவது யார் தெரியும் எப்போது. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு, ஆணவ சிரிப்பு. நீங்க போயிட்டு வாங்க. நீங்க போயிட்டு நீங்க 10 மணிக்கு உட்காந்தா உங்களுக்கு 1க்கு 2க்கு வருமா இல்லையா? எந்திரிச்சு போயிட்டு வாங்க. நீ இதான் உங்க அக்காவா? சரி சரி இருக்கட்டும் இருக்கட்டும். வணக்கம் 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 வணக்கம். வந்தாரை வரவேற்பது உள்ள பண்பு.
தமிழருடைய பண்பாடு. ஆமா ஆமா. வந்தவர்களுக்கு இப்படித்தான் வரவேற்பு கொடுக்க வேண்டும் ஆ. என்ற முறையோடு வரவேற்பு கொடுத்துள்ளீர்களா? ஆமா. இடத்திற்கும் தோற்றத்திற்கும் ஆளுக்கும் சம்பந்தம் கிடையாது. யார் தாங்கள் என்று அறிந்து கொள்ளலாமா? இடத்துக்கு வந்திருக்கிறதுக்கு உங்களுக்கு சம்பந்தமா கிடையாது. நீங்க யாரு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? நான் சம்பந்தத்தோட வந்திருக்கேன், நீ சம்பந்தம் இல்லாம இருக்கியே. நானும் சம்பந்தத்தோட தான் வந்திருக்கேன், நீங்க சம்பந்தம் இல்லாம இருக்கிறீங்க. இப்ப நீங்க இது சம்பந்தமான உடையா? ஆமா. இது என்ன இடம்? வேலிமலை சாரல். வேள்வி என்றால் வேள்வினா யாகம். யாகம் செய்யக்கூடியது. முனிவர்கள். முனிவர்கள் எப்படி இருப்பாங்க? முனிவர்கள் எப்படி இருப்பாங்க? பஞ்சகச்சரம் முட்டி உடுத்தி சரி ஜடாமகுடம் மலை மண்டையில வந்து கொண்ட ஓட்டு தாடியெல்லாம் வச்சு கமண்டலம் வச்சு. சரி. நீ எங்கடா உன்னோட இல்லாம சும்மா நம்ம காட்டுக்குள்ள கலவாணி பைய மாதிரி நிக்கிற? ஆறு கலவாணி பைய. இப்ப இந்த இடத்துக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? இடத்துல முனிவர்கள் இருக்கணும். இடம் எங்க இடம்? எதுவோ இடம்? ஆமா எதுவோ இடம்? இதுதான். யாருக்கு எல்லாருக்கும் எந்த இடமும் சொந்தமா? அத்தாச்சி வச்சிருக்கோம்ல. அத்தாச்சி வச்சிருக்கிய? ஆமா. யார் வச்சிருக்கிறது இப்ப? எங்க அண்ணன் வச்சிருந்தேன். யார? அத்தாச்சிய. அதுக்கு முன்னாடி எங்க அப்பா வச்சிருந்தாரு. ஒரே ஆளு அத்தாச்சிய. அப்பாஸ். அதுக்கு முன்னாடி எங்க தாத்தா வச்சிருந்தாரு. எப்படிடா ஒரே ஆள் இப்படி? அத்தாச்சிய. இப்ப நான் வச்சிருக்கிறேன். உங்க அப்பனுக்கு அடுத்து நீ வச்சிருக்க? நான் வச்சிருக்கேன். வெக்கமா இல்லையாடா? எதுக்கு? உங்க அப்பன் வச்சிருந்தாலே நீ வச்சிருக்கங்கிற? அப்ப வச்சிருந்தேன், அண்ணன் வச்சிருந்தேன், அண்ணன் வச்சிருந்தேன், இப்ப நான் வச்சிருக்கேன். அதத்தான் வெக்கமா இல்லையான்னு கேட்டேன். எதுக்கு வெக்கப்படணும்னு கேக்குறேன். அத்தாச்சின்னு அண்ணன் முண்டாட்டி தானடா? அண்ணன் முண்டாட்டி அத்தாச்சி யாரையா சொன்னது? நீ அத்தாச்சின்னா இடத்தோட அத்தாச்சி. அதுக்கு பேர் அத்தாச்சி இல்லையா? அத்தாட்சி ஆதாரம். அத்தாச்சி ஆதாரம். ஆதாரம். ஆமா ஆமா. இந்த இடம் உங்களோட இடமா? ஆமா. யார் சொன்னது? நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆடி இடங்கும் வாழ்க்கையடா. 6 அடி நிலமே சொந்தமடா. எப்ப? இப்ப எல்லாம் 6 அடி நிலம் கூட கிடைக்கிறது இல்ல. நடமாடும் சுடுகாடு உண்டாந்துட்டாங்க, தெரியுதா இல்லையா? ஒண்டி உள்ளதல்ல வெளிய சாம்பல கொடுக்குறாங்க. யாரு சாம்பன்னே தெரியல. இந்த பூமிக்கு ஒவ்வொரு மனிதனும் சுற்றுலா வந்திருக்கான். ஆமா ஆமா. எப்படி வந்திருக்கோம்? சுற்றுலா டூரிஸ்ட் வந்திருக்கிறோம். இங்க இருந்து கொடைக்கானலுக்கு போறீங்க சுற்றுலா. 5 நாள் பண்ணி போறீங்க. சரி. 5 நாள் முடிஞ்சோடனே மறுபடியும் என்ன வரணும்? வந்துடணும். வீட்டுக்கு வந்துடணும். ஆமா. அங்க இருந்து மேல இருந்து பூமிக்கு ஒரு சுற்றுலா வந்திருக்கிறோம். கொடைக்கானல் டூர் வந்திருக்கிறப்ப மேல இருந்து சுற்றுலா வந்திருக்கோம் பூமிக்கு. மேலவத்துல இருந்து இப்ப அங்க இருந்து இங்க டூர் வந்திருக்கிறோம். இந்த காலம் முடிஞ்சிருச்சுன்னா டக்குனு என்ன பண்ணிடணும்? போயிடணும். நான் வரமாட்டேன்னு சொன்னா உன்னை விட்டுருவானா? அதே எப்படி விடுவாங்க? இருக்கக்கூடிய இடைப்பட்ட காலத்துல இது ஓ இடம் ஏ இடம்னு யாருக்கு சொந்தமாகுமா? முடியாது. மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை. கடைசியில யார் ஜெயிப்பா? கடைசியில மண்ணுதான் ஜெயிக்குது. மனுஷன் நினைச்சானா இப்படி சம்பாதிக்கிறான் வைக்கிறான், இத பூரா எதுலயாவது எடுத்து கொண்டு போடணும்னு சொல்லிவிட்டு அண்ணன் தம்பி ஒரு 3 பேர் இருந்திருக்காங்க. சரி. முதல்ல இருக்கேன் ஒரு 10 ஏக்கர் வாங்கி போட்டிருக்கான். ஆமா ஆமா. அதை பார்த்தா தம்பி சும்மா இருப்பானா? அது எப்படி சும்மா இருக்கும்? தம்பி சும்மா இருந்தாலும் தம்பி பொண்டாட்டி சும்மா இருக்க விடுமா? எப்படி விடும்? ஒண்ணே வாங்கி ஏக்கர் கணக்கில் வாங்கி போட்டுருக்கா. நீ எல்லாம் ஒரு மனுஷன் வாங்கி போடுறியா இல்ல அப்படின்னு கேட்பாங்கல்ல. அவன் வாங்கி போட்டானே, இவன் வாங்கி போட்டான். ஆமா ஆமா. இவன் வாங்கி போட்டானே, அவங்க தம்பி வாங்கி போட்ட மொத்தம் 3 பேர் வாங்கி போட்டாங்க. வாங்கி போட்டதெல்லாம் பிரச்சனை இல்ல. சரி. வாங்கி போட்ட இடத்துல நிலவக்கல் அளவக்கல் ஊன்றாங்க பாத்தீங்களா? ஆமா. இடம் 10 ஏக்கர் வாங்கி போட்டிருப்பான். அந்த ஒரு அடி நிலத்துக்கு தான் சண்டை ஓடுவாங்க. சண்டை ஓடுவாங்க. கொஞ்சோட அங்க தள்ளி போயிடுச்சுன்னா அதுக்கு போவே 50,000 செலவழிச்சு. ஆமா. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கோர்ட்டுக்கு. அப்பதான் மண்ணு நினைக்குமா, என்னடா பூரா என்ன நீங்க வாங்கி போட்டு இது ஏமுட்டடன்னு 3 பேரும் அடிச்சிட்டு கிடக்குறாங்களே, என்னைய வாங்கணும் நீங்க நினைக்கிறீங்க. அப்படி நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தா அப்படிதான் உங்களுடைய வாழ்க்கை நினைக்கிறேன். ஆமா ஆமா. உங்க ஒப்பனையும் நான் தான் உள்ள வாங்கி போட்டிருக்கிறேன். எதுக்குள்ள? இதுக்குள்ள மண்ணுக்குள்ள. உன் பாட்டனையும் நான் தான் வாங்கி உள்ள போட்டிருக்கிறேன். எதுக்குள்ள? மண்ணுக்குள்ள. மண்ணுக்குள்ள. நாளைக்கு உன்னையும் நான் தாண்டா வாங்கி உள்ள போட போறேன். எதுக்குள்ள? மண்ணுக்குள்ள. அப்புறம் இந்த இடைப்பட்ட காலத்துல நீ என்னடா நான் என்னடான்னு சொல்லி நீங்க 2 பேரும் ஏன்டா சண்டை விட்டு கிடக்குறீங்க அதானே அப்படின்னு நினைச்சுட்டான். மனுஷனுக்கு மீன் திங்கணும்னு ஆசை வந்துருச்சு. மீன் திங்கணும்னு ஒருத்தன் தூண்டி எடுத்துட்டு போய் புழுவை கொறுத்து தூண்டியை தூக்கி கம்மாய்க்கில போட்டுருக்கான். எதை கொறுத்து? புழுவை தூக்கி போட்டு கொறுத்து. அதுதான் பார்த்தேன். புழுவை கொறுத்து உள்ள தூக்கி போட்டோடனே மீன் வேகமா ஆசைக்கு வந்திருக்காங்க. மனிதனுக்கு எது மேல ஆசை? மீன் மேல ஆசை. மீன் மேல ஆசைப்பட்டு புழுவை தூக்கி உள்ள போட்டான். புழுவை பார்த்தோன்னே மீன் ஒடியாருது. ஏன்? புழுவை திங்கணும்னு ஆசை. மீனுக்கு ஆசை. அப்ப புழு கேட்டுச்சான், நானே அந்த தொங்குறேன் நீ ஏன் வந்து நிக்கிற முன்னாலன்னு கேட்டுச்சான். அதானே. அப்ப மீனுக்கு வந்து உன்னை சாப்பிடணும்னு ஆசை, மீனுக்கு புழுவை சாப்பிடணும்னு ஆசை, மனுஷனுக்கு மீனை சாப்பிடணும்னு ஆசை. கடைசியில புழு பார்த்துச்சான், மீன் வந்து சாப்பிட்டுருச்சு, மனுஷன் இழுத்துட்டான். அவன் அவனுக்கு தேவை பூரா முடிஞ்சு வச்சு. அப்ப எனக்கு ஒண்ணும் இல்ல நீங்க நினைச்சுக்கிறீங்களாடா, நாளைக்கு நீங்க எவ்வளவு செத்து கடைசியில மண்ணுக்குள்ள வரும்போது உங்களை பூரா சாப்பிட போறது நான் தான்டான்னு. அப்ப ஜெயிக்கிறது யாரு? மனுஷன் செத்து போயிட்டானா உடம்ப எது திங்குது? புழுவுதான். முடிஞ்சு வச்சா புழுவை போட்டு இவன் சாப்பிடுறேன், கடைசியில புழுவுதான் இவனை சாப்பிடுது. அப்ப இடைப்பட்ட காலத்துல இது என்ன ஓ இடம் ஏன் இடம்? இருக்கிற வரைக்கும் இப்படி இருந்தார் ஒருவர் அப்படின்னு பேர் சொல்ற மாதிரி வாழணுமா? ஓஹோ. எதுக்காக அப்படி சொன்னாங்க? எதுக்காக? கும்பராஜான்னு ஒருத்தர் இருந்தாரியா. எங்க?
ஒரு பேச்சுக்கு சொல்றேன், கதை உங்களுக்கு புரிய வைக்கிறேன். சரி சரி சரி. கும்பராஜான்னு ஒரு நகைச்சுவை நடிகர் இருந்தார். ஆ. திறமையாக ஆடக்கூடியவர், திறமையா பேசுவார், திறமையா பாடுவாரு. சரி. மானத்துக்காக 3 நாள் கூட மானத்துக்காக 3 நாளா இருந்தாலும் சோறு தண்ணி திங்காம பாடுவாரு. அப்படிப்பட்ட மனுஷயா. சோறு தண்ணி திங்காமையா? அட ஒரு பேச்சுக்கு சொல்றேன். பேச்சுக்கு. இதெல்லாம் எப்ப தெரியுமா நீ நல்லவனா கெட்டவனான்னு தெரிய வரும்? எப்ப ஒரு மனுஷன் நல்லவனா கெட்டவனான்னு அவன் சாவுலதான் கண்டுபிடிப்பாங்களாம். ஆமா ஆமா. ஒருத்தர் இறந்து போய் கிடப்பாரு. யாராவது புதுசா அந்த வழியில போகும்போது கூட்டம் அதிகமா இருக்கும். யாரியா அப்படி இருக்கிறது, யாரியா அவ்வளவு கூட்டமா இருக்கு என்னையா? நல்ல மனுஷயா. நல்ல மனுஷன். நேத்து சாயந்தரம் கூட பாத்தியா? இன்னும் 10 வருஷத்துக்கு இருப்பாரு நினைச்சேன், இப்பயே போயிட்டாரு. அப்ப இறப்புலதான் அவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரிஞ்சுக்கலாமா கூட்டத்தை பார்த்து? ஆமா ஆமா. அதே மாதிரி இன்னொருத்தனையும் பாப்பாங்க, பாப்பாங்க, போவாங்க. அதே மாதிரி ஆள் கூடி இருக்கு. யாருன்னு கேட்பாங்க. இப்ப இந்த ஊரை கெடுக்கிறதுனே தெரிஞ்ச விளைவுல 10 வருஷத்துக்கு முன்னாடியே போவேன்னு எதிர்பார்த்தா இப்பதான் போயிருக்கு. இனிமே தான் அந்த ஊருக்கு விடிவு காலம். ஆமா. அப்ப ஏன் அப்படி வாழணும்? வாழக்கூடிய வாழ்க்கையை பேர் சொல்ற மாதிரி வாழணும். இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல் இல்லை என்று ஊர் சொல்ல வேண்டும். அப்ப வாழக்கூடிய வாழ்க்கை இடைப்பட்ட காலத்துல நார்னு ஒருத்தர் இருந்தாரு அப்படிங்கறத பதிச்சிட்டு இந்த பூமியை விட்டு போகணும். எத்தனையோ பேர் இருக்காங்க அந்த மாதிரி. வந்தோம், வாழ்ந்தோம், தின்னோம், செத்தம், பெத்தம் இருக்கக்கூடாது. வந்தோம்னா ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு போகணும். நாளைக்கு வரலாறு பேசணும். ஆமா ஆமா. அவளை பேசுறியே, யார பிணையிறது? அவனை பிணைய சொல்லல. தாங்கள் யாருக்கு அப்பனே? என் பிள்ளைக்கு அப்பேன். விவரமா பேசுறியோ? நீங்க விவரமா கேக்குறீல்ல? எவனுக்காவது மீசை இப்படி தொங்குமாடா? எது மீசை ஒண்ணு வளர்ந்துருக்குன்னு இப்படி பழத்து தொங்க விடுவியா? எங்க இவங்கெல்லாம் பூரா மீசை வச்ச ஆம்பளையா? அப்புறம் இவங்களுக்கெல்லாம் மீசை இல்லைங்கிறியா? மீசை வச்ச ஆம்பளையே கிடையாது. என்ன பாக்குறது தெரியலையா? பூரா மீசை வச்சிருக்கிறது கிடையாது. உட்காந்து நாடகம் பாக்குறவங்க எத்தனை பேத்தையுமே சொல்லுவேன். பக்கமேல வாய்ச்சா அவங்களையும் சொல்லுவேன். அவங்களுக்குலாம் மீசை இல்லைங்கிறியா? வயிற்றுக்கார முத கூட சொல்லி அவங்கள மீசை வச்ச ஆம்பளையே கிடையாதுன்னு. என்னடா சொல்ற? சத்தியமா என்ன பெத்த தாய் மேல சத்தியமா சொல்லுவேன். மீசை வச்ச ஆம்பளை அவங்க கிடையாது. மூக்குக்கு மேல வளர்ந்துருக்கிறது என்ன? அதெல்லாம் மீசை வச்ச ஆம்பளை அவங்க கிடையாது. நான் ஒரு ஆளத்தை மீசை வச்ச ஆம்பளை. அப்புறம் அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? அவங்க எல்லாம் மீசை வளர்த்த ஆம்பளை. நான் தான் வச்ச ஆம்பளை. எப்படி? இப்ப வச்சுட்டு வருவேன், உள்ள போய் எடுத்து வச்சிருவேன். இப்ப எடுத்து வை பாப்பா. ஒரு உருண்டு போவே எடுத்து வச்சுட்டு போயிடுவேன். சாபாஸ்ரா. சரி, நல்ல அருமையா ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. யாருக்கு நீங்க அப்பனாவீங்க? என் பிள்ளைக்கு அப்பேன். ஓம் பிள்ளை என்ன இல்ல? ஆமா. அது யாருக்கு பிறந்த பிள்ளை? என் பொண்டாட்டிக்கு. சபாஸ்ரா. கேள்விக்கு அப்படி டான் டான்னு பதில் சொல்லலாம். சும்மாவா வந்திருக்கிறோம்? ஓம் பிள்ளை நீ அது யாருக்கு பிறந்த பிள்ளை? எனக்கு பிறந்த பிள்ளை. டேய் பத்தி உன் பொண்டாட்டிக்கு என்ன? என் பொண்டாட்டிக்கு சும்மா வரக்கு. பெத்தது யாரு? என் பொண்டாட்டி. நீ பெக்கல? எனக்கு எதுல என் பொண்டாட்டினாச்சும் கேரி போய் வச்சிருக்கிறா, அவ பெத்துக்கிடுவா. சபாஸ் சபாஸ். அப்ப பிள்ளை பெத்தது பொண்டாட்டி. ஆமா. நீ பெக்கல? வீட்டுல போய் என் பொண்டாட்டி பிள்ளை பெத்தா நான் பெக்கல, அது ஏன் பிள்ளைங்கிறேன் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? என்ன அப்படி பேசிக்கிட்டு நீ தான் சொன்னேன். என் பொண்டாட்டி பிள்ளை பத்துச்சுன்னா ஊரானுங்க வைக்கு, எனக்கு தானே வைக்கு. அது எனக்கு தெரியாது, நீ சொன்னாத்தே எனக்கு தெரியும். உன் பொண்டாட்டி தானே பிள்ளை வச்சுச்சு. ஆமா. நீ பெத்தியா பெக்கலையா? இல்ல நான் பெக்கலையா, கேரி போய் ஓட கிடையாது. நீ பெக்கலனா எப்பரா உன் பிள்ளையாக? நான் தான் அங்க ஒரு வேலை செய்யறேன். மூட்டை தூக்கி போட்டியா? இல்ல. லோடு எத்தனியா? அப்புறம் என்ன வேலை பார்த்த? அங்க இன்னொரு வேலை செஞ்சேன். தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் வாயு வயிறு வேற. உனக்கு பசிக்குன்னு உன் பொண்டாட்டி போய் சோறுதுன்னா ஓம் பசி நிக்குமா? ஏன் அரண்டு ஓட மாதிரி பேசுற? எல்லாம் பேசுற இல்லன்னு. உனக்கு பசிச்சா நான் தான் சாப்பிடணும். உன் பொண்டாட்டிக்கு பசிச்சா என் பொண்டாட்டி தான் சாப்பிடணும். உனக்கு பசிக்கணும் உன் பொண்டாட்டி சாப்பிட முடியாதுல்ல? அப்ப உன் பொண்டாட்டி பெத்தவள உன் பிள்ளை ஆகாதுல்ல? என்ன எங்க கொண்டு விளக்கத்தை எங்க கொண்டாந்து சேர்க்கிறிய? என்ன அதானே கதை? இல்ல என் பொண்டாட்டி பெத்த உள்ள எனக்கு பெத்த உள்ளங்க. அது எப்படி அதுல பெத்துச்சு? அது எப்படி ஓம் பிள்ளைன்ற? இல்ல என் பொண்டாட்டி உள்ளத. எதுக்கு இந்த வம்பு? அப்ப ஓம் பிள்ளை இல்ல, ஆம்பளை தானே நீனு? உனக்கு சந்தேகமா இருக்கா? பிள்ளை பத்தா தாண்டா அவனுக்கு முழுமையான ஆண்மகன்கிற ஒரு பட்டமே. நான் தான் இங்க ஒரு வேலை செஞ்சுன்னு சொல்றேன், அப்புறம் இது பண்ணிட்டு அப்புறம் கடுப்புண்டாகி போவேன். வாங்க. கல்யாணம் ஆச்சா? ஆச்சு. உனக்கெல்லாம் எவன் பொண்ணு கொடுத்தேன்? எங்க மச்சான். கல்யாணம் பண்ண இரவு என்ன இரவு? அதான் முதல் இரவு. முதல் இரவுக்குள்ள யார் யார் இருந்தீங்க? தாலி கட்டினவங்களும் தாலியை வாங்கிக்கிட்டவங்களும். சபாஸ். இன்னும் பத்தியா அந்த மண்டக்கனை விட்டு போகுதான்னு பத்தியா? என்னது நீ விவரமா தானே சொல்ற? என்னன்னு? புருஷன் பொண்டாட்டின்னு சொல்லல, எப்படி சொல்ற? தாலியை கட்டினவங்களும் தாலியை வாங்கிக்கிட்டவங்களும். அப்போ உங்க விவரம் கிடக்குதுன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. தாலியை கட்டினவனும் தாலியை வாங்கிக்கிட்டவங்களும். அப்ப முதல் இரவு வரைக்குள்ள மொத்தம் 5 பேர் இருந்திருக்கீங்க. 5 பேரா? அங்க என்ன கூட்டணியா ஓட்டம்? இல்லையா, நானும் என் பொண்டாட்டி தாங்கிற. அப்புறம் பொய்யலாம் சொல்லாத, எனக்கு தெரியாது. அப்பதானே நீ சொன்ன. சத்தியமாங்கிறேன். நீ நானே சொன்னப்ப
நானே என் பொண்டாட்டி மட்டும் இருந்தேன். கணக்குல இடிக்குதுல என்ன ரெண்டு குறையுது இல்ல கணக்குல இடிக்குதா? அம்மா என்ன இப்ப நீ என்ன சொன்ன? தாலியை கட்டினவனும் தாலியை வாங்கிக்கிட்டவன் தான் முதல்ல வரைக்கல இருந்தா. தாலியை உன் பொண்டாட்டி கழுத்துல நீ கட்டினியா? ஆமா. நீ இருக்கிறியா? வாங்கின உன் பொண்டாட்டி இருக்குதா? ஆமா. உன் பொண்டாட்டி இடத்துல முடிச்சு போட்டது யாரு? நான் தான். உள்ள உட்கார்ந்து இருக்க. ரெண்டாவது முடிச்சு போட்டது யாரு? எங்க அக்கா. உள்ள உட்கார்ந்து இருக்கணும். மூணாவது முடிச்சு போட்டது யாரு? என் தங்கச்சி. அப்ப நீயும் கொக்கா உன் பொண்டாட்டி. ஐயா இதுக்குன்னு தாலியை வந்து எடுத்துட்டு வந்தது எங்க அக்கால எங்க அக்கா உரிச்சானு. ஐயர் எடுத்து கொடுத்தா. ஐயர் எடுத்து கொடுத்தாரு. ஊருக்காரங்களும் சேர்ந்து அச்சதைய போட்டாங்க. அப்ப அம்புட்டு பேரையும் நீ கூட்டி கொண்டு முதலியர் அறையில என்ன பண்ண? இது என்ன முதலிரவா இல்ல இது இந்த படமாயாது? முட்டை கோசம் இருக்க போனியா? நீ தானே சொன்ன தாலியை கட்டினவனு தாலியை வாங்கினவளும்னு. இல்ல நானும் என் பொண்டாட்டியும் தான் இருந்தான். இனிமே அப்படி சொல்லுவியா? அப்படி சொல்லவே மாட்டேன். சரி நீயும் பொண்டாட்டியும் உள்ள உட்காந்துருக்கீங்க. நீங்க எதை வச்சுட்டு உட்காந்துருந்தீங்க? பழத்தை வச்சுக்கிட்டு. வாழைப்பழம், பூவம்பழம், நேந்திரம்பழம், ரஸ்தாளி. எந்த பழம்? பூவம்பழம். பழத்தோட உள்ள உட்காந்துருக்கீங்க. யாருக்காக? என் பொண்டாட்டிக்காக. மனைவிக்கு கொடுக்குறக்காக உட்காந்துருக்கீங்க. ஏன் அங்க இருந்து வீட்டுல இருந்து தெம்புலாம் வருதா? புள்ள பழம் கொடுத்து தெம்புன்றது இல்ல இல்ல, அங்க அதை சாப்பிட்டா தான் தெம்பு கிடைக்குமா. அங்க இருந்து உங்க பொண்டாட்டி என்ன கொண்டு வரும்? பால் கொண்டு வந்தா. என்ன பால்? பசும்பால். வாழைப்பழத்தை வச்சிருக்கிறது யாரு? நான் தான். யார் பழம்? என் பழம். மாட்டுப்பாலை கொண்டு வர்றது யாரு? என் பொண்டாட்டி. அப்ப யார் விட்டு பால்? என் பொண்டாட்டிக்கு அப்பா எப்படியா பால் வரும்? கொண்டுட்டு வர்றதா தானே அது பசும்பால். பாலை கொண்டுட்டு வருது. ஆமா ஆமா. நீங்க பழத்தை கொடுத்தீங்க, பாலை சாப்பிட்டீங்க. இது வரைக்கும் தெரியுது. அதன் பிறகு அது வரைக்கும் தெரியுது. அதுக்கப்புறம் தெரியல. நான் முற்றும் திறந்த நைசிக பிரம்மச்சாரி. நைசா செய்யறிய. நைசிக பிரம்மச்சாரினா ஆசைகளை வெறுத்தவன். இதுவரைக்கும் எனக்கு தெரிகின்றது. இதன் பிறகு அந்த விஷயங்கள் தெரிய மாட்டேங்குது. சாமி 2 பேரும் பாலையும் மலத்தையும் மாத்தி மாத்தி சாப்பிட்டோமா 10வது மாசம் புள்ள உறந்த. சபாசுரா. வாழைப்பழத்தையும் பாலையும் குடிச்சா புள்ள உறக்கும். அப்புறம் ஏன்டா பாதி பேர் புள்ள இல்லாம தர்றாங்க? வாழைப்பழத்தையும் பாலையும் சாப்பிட்டா புள்ள உறக்குமா? அதை சாப்பிட்டாங்க இன்னொரு வேலை செய்யணும். என்னமோ கலெக்டர் வேலை மாதிரி வந்ததுல இருந்து வேலைங்கிற அது என்ன வேலைன்னு சொல்ல மாட்டாங்க. 100 நாள் வேலை. அது சும்மா படுத்து தூங்குற வேலை தானே. அங்கேயும் போய் படுத்து தூங்கினாலும் பிள்ளை வராது. அங்க இன்னொரு வேலை செய்யணும். சரி எங்கிட்ட போ. உன்னுடைய உதவியாலும் உன்னுடைய மனைவியினுடைய ஒத்துழைப்பாலும் குழந்தை பிறந்துருச்சு. ஆமா ஆமா. அப்படி சொல்லு. பிறந்துருச்சு. நீங்க போய் ஒரு மாங்கன்று வைக்கிறீங்க. வைக்கிறேன். பெத்ததும் பொண்டாட்டி, ஆனா பிள்ளை நீனு. உனக்கு காரணம் நீனு. என்னைய போனா போயிட்டு போயின்னு சொன்ன மாதிரியா சொல்ற? சரி விடு, நீதான் காரணம். அதனால உன் பிள்ளை. நீ போய் ஒரு மாங்கன்று வைக்கிறேன். என்ன கன்று? மாங்கன்னு. கண்ணு சின்னதா இருக்கு. சிறுசா இருக்க மாங்கன்னு பெருசாக்கணுமா என்ன பண்ணணும்? தண்ணி ஊத்தணும். தண்ணி ஊத்துறோனே கண்ணு என்னவாங்க? பூ பூக்கும். பூவுல இருந்து பிஞ்சு வரும். பிஞ்சுல இருந்து காய். காயில இருந்து பழம். என்ன பழம்? மாம்பழம். வச்சது யாரு? நான் தான். அப்ப யாரு பழம்? மாம்பழம். டேய் என்ன கேக்குன்னு புரிஞ்சா? என்ன அது? பழம் வர்ற காரணம் யாரா? பழம் வர்றதுக்கு காரணம் நான் தான். பிள்ளை வர்ற காரணம் யாரா? நான் தான். அங்க வந்த பிள்ளை யாரு பிள்ளை? ஏன் பிள்ளை. இங்க வந்த பழம் மாம்பழம். எப்படிடா மாம்பழமாக? அத போய் ஏன் பழம்னு சொன்னா யாராச்சும் வாங்குவாங்களா? பிள்ளை வட்டி எப்படி உன் பிள்ளை ஆக? அத ஐயோ எதுக்கு கொண்டு எங்கயா கொண்டு சேர்க்கிற? அது மாம்பழம்னு சொன்னா வாங்குவாங்க. ஏன் பழம்னு சொன்னா கொட்டையை எடுத்து போடுவாங்கய்யா. எது? மாங்கொட்டைய. பழம் ஓம்பிட்டு தான்டா. அதாவது கேட்பாங்க, இப்படிலாம் கேட்போம், சமாளிக்கணும் நீனு. பழம் ஓம்பிட்டுத்தேன், ஆனா பழத்துக்கு பேரு மாம்பழம். ஏன் இங்க பழம் வைக்கிறதுக்கு கொட்டைய கொண்டு வச்சு, இங்க பழம் வர்றதுக்கு எதை கொண்டு வச்ச? கொட்டைய. என்ன கொட்டை? மாங்கொட்டைய. மாம்பழம் வர்றதுக்கு வச்சது மாங்கொட்டைய. அப்ப ஓம்புல வர்றதுக்கு வச்சது ஏன் கொட்டை? என்னது? அங்க கொண்டு என்ன வச்சுட்டு என்ன பார்த்தா ஆத்தா மார்கள் உட்காந்துருக்காங்க. என்ன வச்சுட்டு நான் எதுவுமே இது வரைக்கும் தவறா பேசவில்லை. என்ன இதெல்லாம் பேசுற கூட நீ தானா பேசுற? ஐயோ நீ உட்கார சித்தப்ப நான் பேசிக்கிறேன். நீ என்னத்த சொல்ல? மாங்குட்டியா வச்சா மாங்கன்று வரும். ஏன் கொட்டை? மாங்காய் மரத்துல மாங்காய் எல்லாம் தொங்குதா? தொங்குது தொங்குது தொங்குது. சபாஸ்ரா பின்னணி பாடகரா வருவீங்க. தேங்காய் மரத்துல தேங்காய் எல்லாம் தொங்குதா? தொங்குது தொங்குது தொங்குது. அப்ப பிள்ளை நிச்சயமா நீ ஓம் பிள்ளைதான்டா. வெண்டைக்காய் செடியில வெண்டைக்காய் எல்லாம் தொங்குதா? தொங்குது தொங்குது. இல்ல வெண்டைக்காய் தொங்காது, நட்டமா நிக்க. எந்த ஊர்லடா வெண்டைக்காய் தொங்கு? ஐயோ ஆர்வ கொள்ளல. இப்படி தாயா கண்ண இடத்துல அசிங்கப்பட்டுட்டு வரேன். இவ்வளவு நேரம் வந்து பேசுறீனே, என்ன யார் என்று தெரிகின்றதா? அது எங்கயா கேட்க விட்டு? நீ கேட்கணுமியா. யாரு நீங்க? யார் நீ கேட்கிறியா? என் பேரை கேட்கிறியா? யார் நேட்டுனா அதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் எழுப்பி பேர் தேவையா? இல்ல உங்க பேரை சொல்லுங்க. என்னுடைய பெயர் நாரதர் என்பார்கள். சாமி நீங்க தான் நாரதரா? என்ன பண்ணிவிடா சாமி, இது நாள் வரைக்கும் நான் உங்களை உயிரோட பார்த்தது இல்ல.
அப்புறம் எப்படி பார்த்தேன்? இல்ல சாமி, வரைபடத்துல ஓவியத்துல பெரியவர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அண்ணா நாரதன். இன்னைக்கு தான் உங்களை நான் நேர்ல பாக்குறேன். கண்டவுடன் ஆமா ஆமா, என்னை கண்டவுடன் நீ தன்னியன் ஆனாய். என்னது தன்னியன்? ஆமா, இல்ல அப்ப அதெல்லாம் இப்ப போடுறது இல்ல. தன்னியன்னா புண்ணியவான் ஆயிட்டேன்னு அர்த்தம். ஆமா ஆமா, வேண்டிய வரத்தை கேள். அப்படியா? ஒரு 5000 ரூபாய் கடன் கொடுங்க. காலையில போய் டிவி கட்டணும். யார் நீ? என்னைய பத்தி என்ன வேணாலும் கேளுங்கிற. 5000 ரூபாய் கடன் கட்ட சொல்ல யாரு நீ கேக்குற? 4 நாளைக்கு நல்லா இருக்கு. அதுக்கு மேல சொன்ன உங்க அப்பி விட்டு முதல்ல குறைஞ்சு போயிருமா? நீ எல்லாம் 4 நாளுக்கு மேல இருந்தா பூமிக்கு பாரம். என்னையா நீ இந்த ஒரு மாமா, நீ பேசாம படு மாமா. நீ 4 நாள் ஒண்ணு தவறா நினைக்க கூடாது. என்னைக்குமே மேன்மையா தான் சொல்லுவேன். சொல்லி விளங்க வைக்கிறவன் நாரதன். என்னன்னு எதுதான் காரணம் தெரியுமா? 4 நாள்னா ஒரு மனிதன் தாயினுடைய கருவறையில 10 மாதம் இருந்தாலும் வெளியில வர்றது ஒரு நாள். பாடசாலையில் சென்று கல்வி பயில்வது 2வது நாள். திருமணம் சொல்லக்கூடிய இருமணம் புரிவது 3வது நாள். கட்டையில போறது 4வது நாள். முடிஞ்சு வச்சுள்ள வாழ்க்கை. அப்ப நீங்க சுருங்க சொல்லி விளங்க வைக்கிறவங்களா? 4 நாள் சொன்னேன். இன்று ஒரு நாள், நாளை ஒரு நாள், அதற்கடுத்து ஒரு நாள், அதற்கடுத்து ஒரு நாள், இப்படி 4 நாள் நாளுக்கு நாள் நீ நல்லா இரு. அப்படியே ஏமே இலிச்சா பயிலா இருக்க வரைக்கும் நீ நல்லா இருற. யார் இலிச்சா பயிலா? ஏமே சுதாரிச்சுக்கிட்டானுங்க நம்மளை கொண்டு போய். என்னைக்கு சுதாரிக்கிறாரோ அன்னைக்கு நீ மாட்டினாலும் உன்னை தூக்கி போயிருவேன். மாட்டேன்னு சொன்னாலும் விட மாட்டேன். நாரதர் என்பார்கள். என்னுடைய தந்தையின் நாமோதயம் பிரம்மதேவன். சாமி கூறுங்கள். இப்ப எங்க இருந்து வாரிய? தேவலோகத்திலே. தேவலோகத்துல? ஆமா. அங்க இருந்து இந்த பூலோகத்துக்கு வந்திருக்கிறீங்களே? மேலூர்ல இருந்து வந்திருக்கேன். இந்த கொட்டாம்படிக்கு பக்கத்துல இருக்கிற மேலூர் தானே? மேல் உலகங்கள் 7. மேல் உலகம். அந்த மேலோகத்துல இருந்து வந்திருக்கேன். மேலோகத்துல இருந்து இந்த பூலோகத்துக்கு வந்திருக்கிறீங்களே? மேலோகத்துல ஜவுளி கடை இருக்கா இல்லையா? அப்படி என்றால் என்ன? துணிமணி கடை. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதப்பா. நாங்களாம் நினைத்தால் உருவாகும். அதான் நான் பார்த்தேன். அங்கே ஜவுளி கடை இல்லைங்க வந்து ஒரு சட்ட துணியோட இல்லாம தெரியுறிய. இல்லைங்க, ஆசாபாசங்களை எல்லாம் வெறுத்து ஒதுக்கியவனுக்கு எதற்கே ஆடை? சும்மா சொல்லாதீங்க. சட்ட துணி வாங்கிறதுக்கு காசு இல்லைன்னு சொல்லுங்க. உங்க குலக்கடவுள் யாரு? எம்பெருமான் முருகப்பெருமான். நீ தமிழ்நாட்டுல பணக்கார சாமி யாரு? அது வந்து அவரு தான். உலகத்துல பணக்கார தெய்வம்னா அது 2வது பணக்கார. அதுலயும் ஒரு சின்ன சர்ச்சை இருக்கு. ஏழுமலையானையே பணக்கார சாமின்னு சொல்றோம். எத்தனாவது பணக்கார சாமி? 7வது பணக்கார ஏழுமலையான். எத்தனாவது பணக்கார சாமி? 2வது பணக்கார கடவுள் தான் ஏழுமலையான சொன்னாங்க திருப்பதி. முத கடவுள். அப்ப முத கடவுள் யாரு? இருக்காரு ஒருத்தர். தெரியும், எனக்கு தெரியும். அப்ப யாரு தெரியுமா? யாரு முத கடவுள்? யாருன்னு? பைனான்ஸ் பாட்டிய கடவுளை சொல்லிக்கிறீங்கடா. இது மொத்தமா உலகத்துல நம்ம தமிழ்நாட்டுல பணக்கார சாமி யாரு தெரியுமா? யாரு? அதே எங்க அப்பா பழனிமலை முருகன். பழனிமலை முருகன். இன்னைக்கு எத்தனையோ பேர் வருஷம் நாளா வருஷம் இன்னும் பாத யாத்திரை போயிட்டு தான் இருக்கிறேன். ஆமா ஆமா. அப்ப எல்லா பேரும் போய் கொண்டு போய் கொட்டுறோம். அவர்கிட்ட தான் பாக்குறோம் நம்மளுடைய காணிக்கைய. இன்னைக்கு தமிழ்நாட்டுல பணக்கார சாமி யாருன்னா உங்க குலக்கடவுள் முருகன். எப்படி இருக்கிறாரு? அவர் இதோட இருக்கிறாரு. என்ன ஆடை உடுத்திருக்காரு? இதுதான். என்ன அதுரா? கோமணம். அப்ப அவர்கிட்ட எதுவும் பணம் இல்லையா? அப்புறம் ஏன் அவர் கோமணத்தை கட்டிட்டு நிக்கிறாரு? அதானே, யாரும் இன்னும் தச்சு கொடுக்கலையோ? அதுதாங்க கிடையாது. இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு கடவுளும் ஒவ்வொரு மூலமாக எடுத்துரைக்கிறார். சரிங்க சாமி, அங்க மேலோகத்துல தண்ணி இருக்கா இல்லையா? ஏன் இல்ல தண்ணி இருக்கா இல்லையா? நாங்களே உருவாக்கும்டா நினைச்சா. அப்புறம் ஏன் இப்படி குளிக்காம தெரியுறியா? ஏன் என்ன வேற ஒண்ணு அடிக்க போறான்னு சொல்லி தானே பருப்பு தவையில பூச்சி வச்சிருக்கிறியா? மனிதர்களுடைய கெட்ட வாடை என் மீது பட்டுப்படக்கூடாது என்பதற்காக சந்தனமட சொல்லக்கூடிய நறுமண பொருள் அடிச்சிருக்கேன். ஓ, சந்தனத்தை பூச்சி வந்திருக்கிறியா? அம்மா அப்படி சொல்லுங்க. இப்ப மேலோகத்துல இருந்து பூலோகத்துக்கு முத ராத்திரிக்கு வந்திருக்கிறியா? கேட்கலாம். எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது? ஆஹா, ஐயப்பா சாமி கோயில் இல்ல சந்தனமா நக்குது. நான் ஐயப்பனா? இங்க யாரா வந்து நிக்கிறது? இங்க நாரதர் சுவாமி உடம்பினிலே சந்தனம் மணக்குது. நாரது மணக்குதா? மேலோகத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய நாரதர். சாமி, இப்ப அங்க இருந்து இங்க முத ராத்திரிக்கு வந்திருக்கிறீங்களா? அப்படி என்றால் சாந்தி மூத்திரத்துக்கு இது சாந்தி முகூர்த்தத்துக்காக அப்படி ஒரு வினாவை தாங்கள் வினாவுகிறீர்கள். கையில பூ சுத்திருக்கிறீங்களா? தவறா நினைச்சிட்டீங்க. எத்தனை இடத்துல பூ கட்டி இருக்கேன்? ஆமா, 2 தலையில வர சுத்திருக்கிறீங்க. மொத்தம் 5 இடத்துல பூ கட்டி இருக்கேன். நான் ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சா அதுல ஒரு காரணம் இருக்கும். ஐவகை இலக்கணம் தெரியுமா? என்னென்ன? எழுத்து சொல். நான் உன்ட கேட்டா திரும்ப ஏன்டா கேப்பியாடா? என்னது? எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி. இது 5 வகை இலக்கணம். மெய் வாய் கண் மூக்கு செவி, இது ஐம்புலன். எவன் ஒருவன் ஐம்புலனை அடக்கி அதனுள் அடங்கி 5 வகை இலக்கணங்களை கற்று தேர்ந்திருக்கின்றானோ அவனை வாழ்க்கையில் வெற்றி அடைவான் என்பதை எடுத்துக்காட்டு. ஐம்புலனை அடக்கணும்டா. அப்படி சொல்லுங்க. கண்ணு பார்க்கும். பார்த்தா ஒண்ணு கும்பராஜா பாக்குறோம். பார்க்கும்போது நல்லா இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது உன்னை பார்க்கும்போது நல்லா இருக்கும். உன்னை விட இன்னொருத்தரை பார்க்கும்போது இந்த அளவுல இந்த நல்லா இருக்காரு, பரவாயில்லையே. அப்ப கண்ணு பாக்குறது விதவிதமா பார்க்க ஆசைகளை தூண்டிக்கிட்டு தான் இருக்கும். அப்ப அடக்கணும். காது நீங்க பாடுறது இனிமையா இருக்கும். உங்களை விட இன்னொருத்தர் நல்லா பாடுறாருன்னா அந்த
அப்ப அலைபாயும். அப்ப அதையும் அடக்கணும். மாம்பழத்தை பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கல. அது ஒரு மாதிரி வாசனையா வரும். வாசனையா வரும். பலாப்பழத்தை பாத்திருக்கீங்களா? அது 7 அரைக்கில ஒண்டி பூட்டி வச்சிருந்தாலும் வாடை வந்துடும். அப்போ இதை விட அந்த வாசனை நல்லா இருக்கேன்னு போகும்போது நாசியை கட்டுப்படுத்தணும். அதையும் அடக்கணும். நாவு நாக்கம் முதல் அடக்கணும். நீலாம் இல்ல அதுதான் அடங்க மாட்டேங்குது. எகுனா பார்த்தாலும் நாக்கோட் தம்மாக்காத. நான் சொன்னது சாப்பாடு ஒரு இடத்துல நம்ம தண்ணி கஞ்சி குடிக்கும் போது ஒரு வகையான சுவை இருக்கும். குழம்பு சோறு சாப்பிடும் போது அது ஒரு விதமான சுவை. சாம்பார்ல சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்கு, ரசத்துல சாப்பிட்டா ஒரு மாதிரி, மோர்ல அப்ப விதங்கள் மாறுதுல. ஆமா ஆமா. அப்ப இதெல்லாம் அடக்கணுங்கிறதுக்காக ஐம்புலனை அடக்கி அதனுள்ள அடங்கி ஆள வேண்டும் என்பதற்காக 5 இடத்துல புகட்டிருக்கேன். அப்படி சொல்லுங்க. பண்ணி அதுக்கு வரல. எதுக்கு இல்ல இந்த சாந்தி முகூர்த்தத்துக்குன்னு இதே நான் இல்ல கிடையாது. சரி சாமி, உங்க அப்பா பேரு பிரம்மதேவன். பிரம்மதேவனா? எப்பேற்பட்ட மனுஷனுக்கு புள்ள வரதுருக்கு பாரு. எங்க அப்பாவை தெரியுமா? உங்க அப்பாவை எனக்கு எப்படி பழக்க வழக்கம் தெரியுமா? எங்க அப்பா உங்க கூட பழக்க வழக்கம் வச்சிருக்காரா? ஆமா. எப்படி சொல்றீங்க? மணப்பாறை சந்தைக்கு மாடு வாங்க வந்தாருக்கும் கட்டிங்க வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுக்காம போகவே மாட்டார். யாரடா சொல்ற? பரமே. எந்த பரமே? இந்த மாட்டு வியாபாரி. நீ சொல்றது பூலகத்துல இருக்கவர். என் தந்தை மேலோகத்தில் இருக்கக்கூடிய தெய்வம், உலகத்துல வாழக்கூடிய எல்லா ஜீவராசியும் படைக்கிறது எங்க அப்பா. உங்க அப்பா பேரு பிரம்மா. பிரம்மனா? அந்த ஆள் பேரு பரமே. மாத்தி போட்டீங்க. சரி சாமி, உங்க அப்பனுக்கு என்ன வேலை? படைப்பு. படைப்பு போடுறாரா? ஜெய் படைக்கிறார். என்ன வைக்க படப்பா? 4 வகை யோனி, 7 வகை தோற்றம். இங்க பாருங்க, அசிங்கம் பேசக்கூடாது. என்னை பார்த்து ஆத்தாமா இருக்காங்க, பங்காளி எல்லாம் இருக்காங்க. இது கேமரா ஓடிக்கிட்டு இருக்கு, நீ வாருக்கு நோ நீ பேசுறிய. டேய் நான் என்ன சொல்லி மேல புரிஞ்சுக்கிட்டு பேசுற? என்னது நீ பேசி இப்படி கடைசியில் என்ன சொல்றியா? யார் சொன்னது? நான் சொன்னது 4 வகை யோனி. யோனியா? 4 வகை யோனினா என்ன? என்ன? சராயிசம், அண்டசம், சுயவசம், உற்பிசம். 3 ரசத்தை விட்டுட்டியே. பருப்பு ரசம், சாம்பார் ரசம், மிளகு ரசம். இது 4 நான் படைப்பின் ரகசியத்தை சொல்றேன். இந்த 4 வகை யோனிகள் மூலமாக 7 வகை தோற்றங்களாக உலகத்தில் வாழக்கூடிய முதல் 84 ஜீவராசியும் எங்க அப்பா தான் படைக்கிறார். ஒன்னொன்னா கேட்ட சொல்றீங்களா? கேளுங்க. ஆட்டை படைச்சது எங்கப்பா. மாட்டை படைச்சது எங்கப்பா. கோழியை படைச்சது எங்கப்பா. குஞ்சை படைச்சது எங்கப்பா. இந்த கோழி குஞ்ச எங்கப்பா. இந்த யானையை படைச்சது அது எங்கப்பா. யானை ஓடுற குட்டி எங்கப்பா. அங்க எப்படி பெஞ்சு ஓட்டி அடிக்கிறாரோ. ஒட்டகத்தை படைச்சது எங்க அப்பன். அங்க ஏணி வச்சுக்கிடுவாருன்னு நினைக்கிறேன். கழுதையை படைச்சது எங்க அப்பன். உங்க அப்பன் கழுதையை கூட விடல. சாந்திராஜனை படைச்சது எங்க அப்பன் தாயா. அவங்க அப்பன் என்ன வியாபாரத்துக்கு போயிருந்தாரா? ஏண்டா அப்படி சொல்றிய? ஒன்னே படைச்சது எங்க அப்பன் தான்டா. எங்க அப்பன். அது நீயா சொல்லிட்டாத. உங்களை படைச்சது எங்கப்பா. என்ன படைச்சது எங்க அப்பன். அது நீ ஆண்டா சொல்ற, நான் இல்ல சொல்லணும். எங்க அம்மா சொல்லி இருக்குல்ல. அதுக்கு தெரியாதுல்ல. தூங்கிக்கிட்டு இருந்துச்சோ. அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவில்ல. என்னது? ஒப்பன் எங்க அப்பன் கூட்டணியில பிறந்தவன்டா நீனு. அப்ப நம்ம 2 பேரும் பங்காளியா? அப்படி பார்த்தா உலகமே எனக்கு பங்காளி முறைதே வரும். எப்படி கூட்டணின்னு? எப்படி? ஊரறிய தெரிஞ்சு செஞ்சவன் எங்க அப்பன். ஒருத்தனுக்குமே தெரியாம செஞ்சது எங்க அப்பன். களவாண்டி தினமும் வந்துட்டு போயிடுறது. நீ நினைப்பது தவறு. எங்க அப்பா அண்டத்துல பிண்டத்தை பிடிச்சு போட்டாரு. ஒப்பன் தண்டத்துக்கு உழைச்சான். பரத கண்டத்துல முழு முண்டமாக நீ வந்து அவதரித்தாய். எனக்கு ஒண்ணுமே புரியல சாமி. புரியலையா? எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்களே. ஏன்னா காட்டுவாசி தானே. உன்னுடைய சிற்றறிவு கேட்ட மாதிரி நான் சொல்லவா? சொல்லுங்க. தார் ரோடு பார்த்திருக்கியா? ஆமா. தார் ரோடு வரணும்னா என்ன தேவை? சல்லியும் தாரும் தேவை. 2 இருந்தா போதுமாடா? அடுத்து என்ன வேணும்? முக்கியமானது போட்டு அமுக்குற ரோலர் வண்டி வேணும். என்ன வேணும்? ரோலர் வண்டி. ரோலர். மொத்தம் 3 பேர் சொன்னி நீ பிறக்கிறதுக்கு. இந்த 3 தான் காரணம். எப்படி கொண்டாந்து சேர்க்கிறீன்னு பாரு. எப்படி? கீழ இருந்து செய்யறது யாரு? எங்க அப்பன். கீழே முத எதை பரப்புறோம்? சல்லிய. சல்லிதே உங்க அப்பன். சல்லிக்கு மேல என்னத்தை ஊத்துறோம்? தாரு ஊத்துறோம். ஒப்பனுக்கு கப்பனுக்கு நடுவுல இருக்கிறது யாரு? யாரு? உங்க அம்மா. எங்க அம்மா. அதுதான் சல்லிக்கு மேல ஊத்துற தாரு. எங்க அப்ப எங்க இருக்காரு? மேல. மேல தாருக்கு மேல எதை வச்சு அமுக்குறோம்? ரோலர். அந்த ரோலர் தான் எங்க அப்பன். எங்க அப்பா போட்டு அமுக்குனதுனாலதான் ரோடுங்கிற நீ வந்து பிறந்திருக்க. அப்ப ஆத்தாளுக்கு 2 வருஷம். இதை விட எனக்கு உன்னால சொல்லி புரிய வைக்க முடியாது. அப்ப ஆத்தால போட்டு 2 பேரும் சேர்ந்துட்டு போட்டு அமுக்கிருக்காங்க. அதுக்கு தாண்ட ஆரம்பத்துல சொன்னேன் அண்டத்துல பிண்டத்தை பிடிச்சு போட்டாரு. சரி விடுங்க சாமி. உங்க அப்பனும் எங்க அப்பனும் சேர்ந்து எங்க ஆத்தால சோழி வார்த்தை நம்ம மைக்கு போட்டா சொல்லணும். அதைத்தானே பண்ணிக்கிருக்க. சரி விடுங்க. இதுல இன்னொரு விஷயம் தெரியுமா? என்னது? நீ அண்ணன் தம்பி எத்தனை பேர்? அண்ணன் தம்பி 7 பேர். 7 பேர் முகரையில எவன் முகரையாவது கொப்பை முகர மாதிரி இருக்காடா? இல்லையே. அப்புறம் எப்படா நீ சொல்ற? எனக்கு அப்பவே சந்தேகம் வந்துச்சு. ஒருத்த முகச்சாட கூட அப்பே முகச்சாட இல்லையே அப்படின்னு. சும்மா தான் கிடந்திருக்கானா? சந்தோஷம் இருந்திருப்பது. நேரம் ஆயிடுச்சு. காலத்து நேரத்தையும் அனுசரிக்க வேண்டும் இல்லையா? ஆமா ஆமா. நம்ம நேரத்தை அடுத்த ஆள் விட்டு கொடுக்க கூடாது. விட்டு கொடுக்க கூடாது. அடுத்த நேரத்தை நம்மளும் எடுத்துக்கிற கூடாது. அதுல எப்போதுமே நான் சரியா இருப்பேன். சரியா இருக்கேன். உங்களுடைய பேரு?
வீரத்தேவன். அப்படி என்ன பெருசா நீ வீரமணி கிழிச்சு ஓடுற பஸ்ஸை ஒத்த கையில நிப்பாட்டுவேன். அது யாரு மறிச்சாலும் நிக்கும்டா. என்னது கையை நிப்பாட்ட பஸ் ஸ்டாப் நிப்பாட்டினா நிக்க தெரிஞ்சுவேன். ஆமா, இப்ப நீ என்ன பெருசா வீரமணி கிழிச்சுட்ட? அப்ப அதை விட்டுருங்க. ஒரு மூட பொரியா இருந்தாலும் ஒத்த கையில தூக்குவேன். எவ்வளவு? ஒரு மூட பொரிய கூட கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோ வருமா ஒரு மூட? அவ்வளவு வராது. சின்ன பிள்ளையோட தூக்கி எறியும்டா. நீ என்னடா வீரம் பண்ண? அவ்வளவு வீரம். அதை ஏத்துக்க மாட்டேன். நீ என்ன வீரம் பண்ண? என் பழத்தை பார்த்தா தெரியல. தெரியலவா? நான் ஒருத்தனை தேடி பூமிக்கு வந்தேன். யாரு? யாரோ ஒரு வீரன் தனியா வேட்டைக்கு போயிருக்கேன். காட்டுக்குள்ள போகும்போது எதுக்கு ஒரு புலி வந்திருக்குது. புளியை பார்த்தோன்னே மத்தையும் பூரா தெரிச்சு ஓடி இருக்கேன். ஒருத்தன் மட்டும் புளியை தீய வச்சு எரிச்சு காமிச்சு பரட்டி இருக்கேன். அந்த வீரனை தேடி வந்தேன் நான். நீயா? என்ன பண்ண? புளிய தீய போட்டு விரட்டிட்டல்ல. புலி வந்து தீக்கு பயப்படும். அப்படியே குச்சில முன்னில துணியை சுத்திக்கிட்டு மண்ணெண்ணெய் ஊத்திக்கிட்டு. மண்ணெண்ணெய் எல்லாம் தான் கிடைக்குது இல்லையே. அட நீங்க வேற. அது கிடைக்கல அப்படின்னா பண்ண மாட்டேன் இருக்குல்ல. என்கிட்ட தீய உருவாக்கிட்ட. என்ன பண்ண? புளிய தீய காட்டி விரட்டிட்டல்ல. சபாஸ்ரா. இன்னைக்கு நான் உனக்கு ஒரு பேர் வைக்கவா? யார காட்டுவேன்? புலி தீ, புலி தீ, புலி தீ, புலி தீ, புலி தீ, புலி தீ. என்னடா புலி தீன்னு சொல்லி விரட்டுனா? உன்னுடைய கலை ஆர்வத்திற்கு ஒரு அளவே இல்லாம போயிருக்குது. இன்று நான் உனக்கு ஒரு பெயர் சுட்டவா? மதுரையை காப்பாற்றியதனாலே மதுரை வீரன், பருத்திக்காட்டை காப்பாற்றியதனாலே பருத்தி வீரன். 4 முக்கியமான தலைவர்களை அழைத்து காலையிலே உனக்கு நான் இந்த பெயரை சூட்ட போகிறேன். வீடியோ கவரேஜ் எல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடாது. எனக்கு பேர் சூட்டும் போது அதை முதல் வீடியோ எடுங்க. மதுரையை காப்பாத்தின மதுரை வீரன், பருத்தியை காப்பாத்தின பருத்தி வீரன், புலியை தீ வச்சு விரட்டின உன்னைய புளித்து வாங்கப்பா. இந்த பேர் அதுக்கு வீடியோ வேற நான் வேற சொல்லி விட்டேன்னா சுத்தமா சொல்றப்பா. அப்பா வேறு வீரத்தேவன். என் பேரு. கொப்பன் பேர் என்னடா? வேற இது எனக்கு பேர் வச்சதுல இருந்து அந்த எங்க அப்பன் பேரவே மறந்து தொலைஞ்சிட்டேன். ஏயா வேற எனக்கு ஞாபகம் போறமே அந்த ஞாபகம் தானே வந்து தொலையும். சை சும்பிராஜன் இல்ல இது அது இல்ல ஐயா. நீ வேற எனக்கு இந்த அந்த பேருன்னு கேட்ட சொல்ல எனக்கு அந்த புள்ளி சிந்தனையை விலகி வந்துருங்க. எங்க அப்பன் பேர் வந்து நம்பிராஜன். அம்மா பேரு நங்கை மோகினி. அண்ணன் தம்பி எத்தனை பேரு? எனக்கு அந்த அந்த ஞாபகம் தான் ஒதுக்கி தொலையுது. சரி, அண்ணன் தம்பி எத்தனை பேர்? இங்க வாங்க. அண்ணன் தம்பி நீங்க எத்தனை பேரு? 7 பேரு. நீங்க எல்லாம் சோத்துக்கு என்ன பண்றீங்க? சுப்பரமணி பிடிச்சிட்டு ஊருக்கு போறோம். என்னடா தொழில் பாக்குறீங்க? காவல். எத்தனை பேரு? ஒரு வண்டி அளவு வந்திருப்பீங்களா? இல்ல ஒரு வண்டியில இன்னைக்கு 4 பேர் தான் வந்தோம். எத்தனை பேர் வந்திருக்கீங்க? இல்ல உள்ள இருக்கிறது 1க்கு 2 பேர் உள்ள இருக்காங்க. நான் வெளியே இருக்கிறேன். எப்படி இருக்கு? 1க்கு 2 பேர் திருத்திரியா போகுது என்னன்னு தெரியல. என்னடா சொல்ற? காவல் காத்துக்கிட்டு இருக்கேன் சாமி. உள்ள இருந்து ஏதோ 2 பொம்பளை பிள்ளைய சத்தம் கேட்டுச்சே. அந்த சத்தத்தை கேட்கறியலா? நான் அப்பவே சொன்னேன் அந்த பிள்ளை நான் நடக்கிற ஓலை மட்டில ஒண்ணுக்காத அடிக்காது சட்ட சட்டன்னு கேட்கும் அப்படின்னு. அப்படி கேட்கல. ஆளலம் சோ என்ற சத்தம் கேட்டது. அது ஒண்ணு என் தங்கச்சி வள்ளின்னு என் ஆளு குள்ளி. உனக்கு ஆளா? காதலியா? காதல் பண்றீங்களா? அந்த பிள்ளைய கூட்டியாரியா? 500 ரூபாய் காய்ச்சி விடுங்க. அந்த பாட்டியா நீ? ஏன்? சரி ஒரு 50 ரூபாய் குறைச்சிக்கோங்க. ஏன்? சரி ஒரு 50 ரூபாய்ச்சும் கொடுங்க. எங்களுக்கு தான் பணமே கிடையாது, ஆசை இல்லையே. சரி ஒரு 2 ரூபா. என்ன நானே வந்து சும்மா ஆசீர்வாதம் பண்றேங்கிறேன். நான் வந்து நேரில் ஆசீர்வாதம் கொடுக்கறதே பெருசு. ஆசீர்வாதமா? நான் என்ன ஆசிரமத்துக்காக கூட்டிட்டு போறோம்னு? அதான் நான் பார்த்தேன். ஆசிரமதமெல்லாம் வைக்காதீங்க. அழைத்து வாருங்கள், பெண்ணை சந்திக்க வேண்டும் என்ற ஆவலோடு. அப்படியா? அது வரைக்கும் நான் என்ன செய்ய? நீங்க அப்படியே ஓரமா இரு. ஓரமா இருங்க. 12ஆம் நம்பர் ரூம்ல இருங்க. மற்ற ரூம் பூரா ஃபுல் ஆயிருச்சு. ஒடியா உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கா? சேனக்கிழங்கு வந்துச்சு. இப்ப உருளைக்கிழங்க போட்டு உருட்டி வச்சிருக்கிறேன். வாழைக்காய் இல்லையா?